ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 76வது தலைப்பு. வித்யாஸ்தானம். பிறகு போகவே முதலில் வேண்டும். தொடர்ச்சி. ஒரு நிலையில் எல்லாம் வேண்டும், அப்புறம் அவை போய்விட வேண்டும். யாக்ஞவல்கே ஸ்மிருதியில் கிரந்தமப்யஸ்ய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பரஹ பலாலமிவ தான்யார்த்தி சர்வசாஸ்திரம் பரித்யஜேத் என்று இருக்கிறது. பார்த்து பார்த்து ஒருத்தன் நெல்லை பயிர் பண்ணுகிறான். அந்த கதிர் புஷ்டியாக வளர எத்தனை உண்டோ அத்தனையும் பண்ணுகிறான். அப்புறம் அறுவடை காலத்தில் என்ன செய்கிறான்? போரடித்து தானியமணிகளை மட்டும் பொறுக்கிக் கொண்டு அந்த கதிரை வெறும் வைக்கோல் என்று தள்ளி விடுகிறான். இப்படித்தான் சர்வ சாஸ்திரங்களையும் படித்தும் அனுஷ்டித்தும் நெல் கதிரை போல் நன்றாக பேணிய பின் ஞானம் என்கிற பலனான தானியம் உண்டாகி முதிர்ந்த பிறகு அத்தனை சாஸ்திரங்களையும் வைக்கோலாக தள்ளிவிட வேண்டும் என்பது தாத்பரியம். தானியமணிக்காகத்தான் இதை பயிரிடுகிறோம் என்று ஒரு விவசாயிக்கு அடியிலிருந்து நினைவிருப்பது போல் நம்முடைய முடிவான பலன் ஆத்ம ஞானந்தான் என்பதை மறக்காமல் சகல சாஸ்திரங்களையும் சயின்ஸுகளையும் தெரிந்து கொண்டு சகல அனுஷ்டானங்களையும் செய்ய முயல வேண்டும். இதுதான் நாம் வளர்க்கிற கதிர். அதற்குத்தான் விதையாவது போட வேண்டும் என்றே இவ்வளவு சொல்கிறேன். 14 வித்யை 18 வித்யை பற்றி சொன்னதெல்லாம் இதற்குத்தான். இந்த 18 வித்யைகளும் துவைத்த அத்வைத்த விசிஷ்டாத்வைத்த சைவ சித்தாந்த வித்தியாசங்களில்லாமல் ஹிந்துக்கள் என்ற பெயருள்ள அனைவருக்கும் பொதுவானவை. இவற்றிலே முதல் 4 வித்யைகளான வேதங்களில் வருகிற உபனிஷத்துக்களுக்கு இந்த ஒவ்வொரு சித்தாந்த ஆச்சாரியரும் பண்ணின வியாக்கியானங்களில்தான் வித்தியாசங்கள் வருகின்றன. அஷ்டாதச 18 வித்தைகள் வித்தியாசமில்லாமல் எல்லோருக்கும் பொதுவானவையே. இவற்றில் வராவிட்டாலும் யோகம் என்று ஒன்று இருக்கிறது. கர்மா, பக்தி, ஞானம் எல்லாமே யோகம்தான் என்றாலும் மனசை அடக்குவதற்கென்றே அஷ்டாங்க யோகம் என்று ஒன்று இருக்கிறது. ராஜயோகம் என்று அதை சொல்வார்கள். அது 18 வித்யைகளில் வராவிட்டாலும் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சை, வேதாந்தம் என்று 2 பிரித்த ஷட் தர்சனம் என்ற 6 சாஸ்திரங்களில் வருவது. இது தவிர சைவர், வைஷ்ணவர், சாக்தர் முதலியவர்களின் வழிபாட்டுக்கு ஆதாரமாக தந்திர சாஸ்திரங்கள் என்பனவும் ஆகம சாஸ்திரங்கள் என்பனவும் உள்ளன. நம் தேசத்தின் மத வாழ்வுக்கும் சமுதாய வாழ்வுக்கும் மையக்களமாகியுள்ள கோவில் நிர்மாணம், ஆலய வழிபாட்டு முறைகள் முதலியன ஆகமங்களில் இருப்பவையே ஆகும். இவற்றில் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் மத அறிவு விசாலமாகும். நம் சாஸ்திரங்கள் மகா சமுத்திரம் மாதிரி இருக்கின்றன. முடியுமட்டில் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.